எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். எல்லாருமே குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சுட்ருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ என்னுடைய ஸ்டடி பிளானில் நான் ஃபஸ்ட் வீக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட் வீக்கோட எண்டிங்கில் நான் டெஸ்ட்டு போடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நான் டெஸ்ட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண்ணை தான் நான் ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை வீட்டில் இருந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 திங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற பெண்ணு, இப்போ யூஸ் பண்ணுற பெண்ணை தான் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இந்த பெனில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த பென் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த ஷேடிங் வந்து நம்ம இப்போதே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த லைனை விட்டு வெளியில் போகாது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த பெண்ணை நான் ப்ராக்டிஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு. செகண்டு ஓஎம்ஆர் ஷீட், ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் இது டிஎன்பிசியோட ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 25 ஜெராக்ஸ் காப்பி இருக்குது. இந்த 25 ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு முடிச்சிருவீங்களா, 25மே முடிச்சிருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன். மேபி எக்ஸ்ட்ரா ஆகலாமே தவிர 25க்கு கீழே நான் டெஸ்ட்டு போடாமல் இருக்க மாட்டேன், ஓகேங்களா? ஸோ 25க்கு அபோவ் தான் நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டை நான் ப்ராக்டிஸ்க்காக ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருக்கேன். தேர்டு, நான் வச்சுருக்கிறது வந்து ரீரைட்டபிள் நோட், ஓகேங்களா? ஸோ அந்த ரீரைட்டபிள் நோட் அப்படின்றது ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நான் எழுதிட்டு என்னால் வெட் கிளாத்தில் வந்து நான் இதை எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இது வந்து எரேஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இது வந்து 120 rupees தான். இந்த ஷீட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு, ஓகேங்களா, பென், இந்த 3 திங்ஸுமே இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம டெஸ்ட்டு போட ரெடி ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்டடி பிளானில் நான் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 6th நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக் வந்து நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தேன். அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேர்டாக ஜிஎஸ்சில் நான் ஐஎன்எம்மில் 5 லெசன்ஸ் சொல்லியிருந்தேன். என்னால் 3 லெசன்ஸ் மட்டும்தான் படிக்க முடிஞ்சது. 5 லெசன்ஸ் என்னால் படிக்க முடியல. ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பிளான் வந்து கரெக்டாக நம்மளால் போடுறத வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ நான் 3 லெசன்ஸ் முடிச்சிட்டேன், ஓகேங்களா? அந்த 3 லெசன்ஸை என்னால் ஏன் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நான் மெயின்ஸ்க்கும் சேர்த்து இப்போவே நோட்ஸ் எடுக்கிறதுனால, ஓகேங்களா? அதனால என்னால் 3 லெசன்ஸ் தான் படிக்க முடிஞ்சுது. மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்ஸோட கம்பேர் பண்ணி இப்போவே நீங்கள் தமிழ் டெஸ்ட்டு நான் முடிச்சுட்டேன். மொத்தம் 4 கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 4 கொஷினுமே நான் டெஸ்ட்டு முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 2 கொஷின்லேருந்து எனக்கு 200க்கு 197 தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஏன் 197ன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு 2 கொஷினுக்கு வந்து டபுள் ஷேட் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு 2 மார்க் கம்மியாகிடுச்சு. ஒரு கொஷின் வந்து ஏவா பி அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே ஒரு கொஷின் எனக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ 197 200க்கு நான் ஏன் ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டபுள் ஷேட் ப்ராப்ளம் வந்து எனக்கு நிறைய டைம் நான் அந்த டபுள் ஷேட்டை வந்து நிறைய டைம் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இது செகண்ட் டெஸ்ட்டில் 195 200க்கு சேம் அதே ப்ராப்ளம் தான். இதுலேயும் இந்த டபுள் ஷேட் பண்ணேன். ஒரு 3-4 கொஷின்ஸ்க்கு வந்து டபுள் ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓஎம்ஆர் ஷீட்டில் இன்னும் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்ட்டு நான் மறுபடியும் நான் சொல்கிறதோட ரீசன் இதுதான், டபுள் ஷேடு. ஸோ 195 5 கொஷின்ஸ் எனக்கு ரிடக்ஷன் ஆகிடுச்சு. இது முடிச்சாச்சு. தமிழ் ஒரு வழியாக ஒரு 145 மினிட்ஸில் நான் தமிழை முடிச்சுட்டேன். ரிமைனிங் வந்து மேக்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ மேக்ஸ் நிறையவே இருக்கிறதுனால நான் மேக்ஸ் இப்போ பார்க்கலான்னு இருக்கேன். நான் குரூப் 4ல் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கொஷினை தான் நான் இப்போ ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 25 கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? 25 கொஷின்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து ஒரு 25 கொஷின்ஸை வந்து நான் இப்போ போட்டு பார்த்துட்ருக்கேன். இதுக்கு எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சமான டாபிக் அப்படிங்கிறதுனால ஒரு 30 மினிட்ஸில் நான் அந்த 25 கொஷின்ஸை முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொஞ்சம் பார்க்கலான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிசி மேக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டரே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர்ஸில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே. இதில் நான் பார்க்க போகிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இதில் நிறைய சம்ஸ் இருக்கும். ஒரு 120 or 150 கொஷின்ஸே இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே சேர்த்து எனக்கு ஒரு 3 hours எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் நான் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலையே, அதுக்கு ஒரு 30 மினிட்ஸை விட்டுட்டு இதுக்கு 2 டாப்பிக்கு மட்டும் நான் ஒரு 3 hours எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டேன் அப்படின்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை முடிஞ்சிடும். ஒரு பெரிய டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட இந்த டாப்பிக்கை நான் முடிச்சிடுவேன், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்க்கு வந்து நான் தனியாக எந்த ஒரு
டெஸ்ட் பேட்ச்லேயும் நான் ஜாயின் பண்ணலை. நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓல்டு இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, 2016 to 2023 கரெக்டாக தெரியுதா, ஷேர் ஆகுது அப்படின்றதுல. ஸோ 2016 to 2023 இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ ஜிஎஸ்சில், இந்த ஜிஎஸ்சில் நான் ஐஎன்எம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஐஎன்எம்மில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, காந்திய காலகட்டம், ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது 3மே வந்து இங்கே கவர் ஆகிறதுனால ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும்தான் நான் ரிப்பீட் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது 2 முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ஜிஎஸ்சில் ஒரு 3 டாபிக் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது இல்லையா ஐஎன்எம்மில். ஸோ ஐஎன்எம்மில் நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா அந்த 5 லெசன்ஸு ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இது எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஐஎன்எம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஐஎன்எம் முடிஞ்சது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி டச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா பாலிட்டியும் ஐஎன்எம் வந்து நமக்கு மெயின்ஸுமே கவர் ஆகும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால நான் ஐஎன்எம்மையும் பாலிட்டியும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறதுனால ஆல்ரெடி நான் பாலிட்டிக்கு நோட்ஸ் எடுத்துட்டேன். ஐஎன்எம்க்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் நான் நோட்ஸ் எடுக்கல, அதுக்கு மட்டும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஐஎன்எம் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 2 வீக்ஸ்லேயே நான் ஐஎன்எம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் பிளான் பண்ணுறது எல்லாமே என் பசங்க பிளான் பண்ணுறது தான் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஹோப் இருக்குது. நீங்களும் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரோடைய ஸ்டடி பிளானையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.